அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசனம் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1091. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1091. ஆகாய் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆலயத்தில் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்கள் நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால் மகிமை பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. மகிமை பெரிதாயிருக்கும். அப்ப தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் இந்த 19வது நாட்கள்ல இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்க எல்லோருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் இனி கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் காணப்படும் என்பதை கர்த்தர் நமக்கு திட்டவட்டமாய் ஒரு வார்த்தை என்ன பண்றாரு. இதுவரைக்கும் நீங்கள் தேவ மகிமையை காணாமல் இருந்திருக்கலாம், தேவ மகிமையை ருசிக்காம இருந்திருக்கலாம், தேவ மகிமை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு வார்த்தை வருகிறது, இனி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை பெரிதாய் வெளிப்படும். அல்லேலூயா. பெரிதாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம இந்த ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர செருபாபேலுடைய காலத்தை நம்ம இங்க காண முடியும். செருபாபேலும் யோசுவாவும் சேர்ந்து கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. எஸ்ராவின் புஸ்தகத்துல நீங்க இந்த சம்பவத்தை என்ன பண்ண முடியும்? 3ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அவங்க கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த மிகுந்த ஜாக்கிரதையோடு மிகுந்த கவனத்தோடு அவங்க கர்த்தருக்காக ஒரு காரியத்தை வாலிபர்கள் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. இப்ப வாலிபர்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறப்ப அங்க இருக்கிறதான வயதானவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? முந்தி இருந்த வயதானவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த ஆலயம்லாம் எம்மாத்திரம், எங்க சாலமன் கட்டின ஆலயத்தை நீங்க எல்லாம் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வாலிபர்களை உற்சாகப்படுத்த வேண்டியவங்க வாலிபர்களை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. நெருக்கப்பட்ட வாலிபர்கள் சோர்ந்து போய் அப்படியே நிற்கிறப்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தைனா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறாரு. ஆகாய் எனும் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. அனுப்பி அவர் சொல்ற வார்த்தை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். யார் கர்த்தருடைய சமூகத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, யார் தேவ ராஜ்யத்துக்கு பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, யார் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு ஓடி 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 உங்க ஓட்டத்தை பார்த்தவங்க, நீ ஏன் ஓடுற, நீ ஏன் விருதாவா சஞ்சலப்படுறன்னு சொல்லி சொன்ன எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இனி உன் வாழ்க்கையில் என் மகிமை வெளிப்படும். இனி உன் வாழ்க்கையினுடைய மகிமை பெரிதாய் காணப்படும். உன்னைய பார்த்து எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் அதை குறித்து கவலைப்படாம, இதுவரைக்கும் பிரயாசப்பட்டல, இதுவரைக்கும் நீ ஓடனல்ல, இதுவரைக்கும் நீ உற்சாகமா இருந்தல, உனக்கு நான் கொடுக்கிற வார்த்தை, நீ கற்ற இந்த ஆலயத்துல, நீ செயல்படுகிற இந்த ஆலயத்துல, நீ மிகுந்த ஜாக்கிரதையாக மிகுந்த பிரயாசத்தோடு செயல்படுத்தி கொடுக்க இந்த ஆலயத்துல என் மகிமையை நான் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமை வெளிப்பட ஆலயத்துல மாத்திரமல்ல, குடும்பத்திலையும் கர்த்தர் மகிமை என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன பண்ண மகிமையை வெளிப்படுத்துவார். யார் கர்த்தருக்கு உண்மையாய் செயல்படுறாங்களோ, அதுதான் விஷயம். யார் கர்த்தருடைய காரியத்துல உண்மையா பிரயாசப்படுறாங்களோ, உண்மையா ஓடுறாங்களோ, உண்மையா பாடு அனுபவிக்கிறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் மகிமையை பெரிதா என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். ஆலயம் கட்டுற காரியத்துல மட்டும்தான் இல்ல, குடும்பத்திலையும். யார் குடும்பத்தை ரொம்ப ஜாக்கிரதையோட, இந்த குடும்பம் இருக்கணுமே, இந்த குடும்பம் செஞ்சிடக்கூடாது, இந்த குடும்பம் எப்படியாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட வேண்டுமே என்று சொல்லி குடும்பத்துக்காக சிலர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்க பிரயாசமும் என்ன பண்ணாது? விருதாய் போகாது. உங்க பிரயாசமும் விருதா போகாது. அநேக தனி நபருக்காக என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். இவனுடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, இவனுடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அநேகருடைய வாழ்க்கையை கட்டி தேவ சமூகத்தை நம்ம கட்டி கொண்டே இருக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிலருடைய பெயரை சொல்லியெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். சில குடும்பத்தின் பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை நாமளே சில சமயம் நம்முடைய இருதயத்துல பிசாசு என்ன சொல்லுவான்? நீ ஜெபிக்கிற ஜெபத்தும் ஆண்டவர் கேட்கவா போறாரு? நீ எதுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற? நீ எதுக்கு தேவ சமூகத்துல உட்காந்து விழுந்துக்கிற? எதுக்கும் நேரத்தை வீணாக்குற? எதுக்கும் நேரத்தை நீ கிரயம் பண்றன்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்முடைய இருதயத்துக்குள்ள கூட பிசாசு என்ன பண்ணியிருப்பான்? பேசியிருப்பான். ஆனா வார்த்தை வருது, நீ பிரயாசப்பட்ட பிரயாசத்தின் பலனை மகிமையாய் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? காண்பிப்பேன். எந்த குடும்பத்துக்காக ஜெபித்தியோ அந்த குடும்பத்திலே மகிமையை நான் காண்பிப்பேன். அதை உன் கண்கள் என்ன பண்ணும்?
எந்த தனி நபருக்காய் நீ ஜெபித்தியோ அந்த நபருக்கு என் மகிமையை நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். அதையும் உன் கண்கள் காணும் என்று சொல்லி கர்த்தர் தமது தீர்க்கதரிசி மூலமா என்ன பண்ண தம்முடைய வார்த்தையை அனுப்ப. அப்ப இந்த 19வது நாட்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தர் தமது மகிமையை தமது ஜனத்துக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பழைய யோசுவாவுடைய நாட்கள்ல வரப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, கானானை வேவு பார்க்க ஜனங்கள் போவாங்க. வேவு பார்க்க போனப்ப வேவு பார்த்து வந்து சொன்னவங்கலாம் சொல்லுவாங்க, அவர்களை நம்மளால மேற்கொள்ள முடியாது, நம்ம பிரயாசப்படுறது வேஸ்ட்டு, கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு தரமாட்டாரு, இந்த வார்த்தையை நமக்கு தரமாட்டாரு, இந்த குடும்பத்தை நமக்கு தரமாட்டாரு, இந்த ஆத்மாவை நமக்கு தரமாட்டாரு, இந்த பட்டணத்தை நமக்கு தரமாட்டாரு, நம்ம திரும்பி என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு யோசுவா அதாவது மோசே கிட்ட வந்து ஜனங்கள் சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து 2 பேர் மட்டும் ஒரு சவுண்ட் விடுறாங்க, யோசுவாவும் காலேப்பும். மோசே, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த 12 பேர் சொல்ற, இந்த 10 பேர் சொல்றத நீ என்ன பண்ணாத, நம்பாத, இவங்க பூரா பொய்யா சொல்றாங்க. இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க, வாயை திறந்தா வெறும் பொய்யா தான் வருது, திராட்சை பழத்தை நல்லா மூக்கு முட்டை தின்னுபிட்டு வந்து என்ன பண்றாங்க, பொய்யா பேசி தெரியுறாங்க. நான் உமக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்னையா உண்மை? நான் சொல்றேன், அதை நம்ம சுதந்திரிக்க முடியும். எப்படி முடியும்? அவர்களை காத்த மகிமை போயிருச்சு, நம்ம மகிமை நம்மளோட இருக்கிறபடினால நம்மளால அதை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் அவர்களை காப்பாற்றி வந்ததான மேகம் அவர்களை விட்டு போயிற்று. நம்மோடு இருக்கிற மகிமையின் மேகம், நம்மோடு இருக்கிற மகிமையின் ஆவியானவர் நம்மை மகிமைப்படுத்தும்படியாக அந்த தேசத்தில் நம்மளை குடியிருக்க வைப்பார். அந்த தேசத்தின் மகிமை நம்ம சுதந்திரிக்க வைப்பார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நமக்கு அவர் கொடுப்பார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. காரணம் என்ன? மகிமைதான் காரணம். யாருடைய வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படுதோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையானதை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப இந்த 2 பேர் சொல்றாங்க, இந்த 2 பேர் ருசிச்ச காரியம் என்னன்னா, தேவ மகிமை நம்மளோட இருக்கு, தேவ மகிமை என்னோடு இருக்கு. என்னோட தேவ மகிமை இருக்கிறப்ப நான் எதற்காக பயப்படணும்? ஏன்னா கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில இறங்குச்சு அப்படின்னா சீனாய் மலையே அதிருமா, காதேஸ் வனாந்தரத்தையே கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுமா, அதிர பண்ணுமா. கர்த்தருடைய மகிமை ஒரு மேல் இறங்குச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஒருவன் 1000 பேரை வெட்டுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஒரு மேல் இறங்குச்சுன்னா ஒருவன் 1000 பேர் என்ன பண்ணுவான், வெட்டுவான். வேத வார்த்தையை சொல்கிறது, ஒருவன் 1000 பேரும் இருவர் 10,000 பேர் என்ன பண்ணுவீங்க, துரத்துவீங்க. எப்படி துரத்த முடியும்? மகிமை இருந்தா மட்டும்தான். அப்ப நம்ம கேட்க வேண்டிய காரியம், இன்றைய கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான், என்னுடைய மகிமையை நான் பெரிதாய் நீ வழங்க பண்ணுவேன். காரணம் என்ன? இதுவரைக்கும் நீ ஒருவனா துரத்தி கொண்டிருந்த, இனி நான் சேர்ந்து துரத்து, 1000 என்ன லட்சங்களையே துரத்தி உனக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க உனக்கு என்னுடைய மகிமையை நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன். ஏன்னா மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறப்ப மோசையால முடியல. மோசே கேட்ட ஒரே விஷயம், நான் போனா நம்ப மாட்டாங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், என் மகிமையை அனுப்புறேன், அப்ப நம்புவாங்களா? உன் கூட என் மகிமையை நான் என்ன பண்றேன், அனுப்புறேன். உன்னோடு வர்றதுன்னா, உன்னை அனுப்புகிறதுனா, அதனால உன் கூட என் மகிமை என்ன பண்ணும், வெளிப்படும். நீ தைரியமா போ. அப்ப இந்த எஸ்ராவுடைய நாட்கள்ல செருபாபேலும் யோசுவாவும் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்காக ஆலயம் கட்ட வேண்டும். திருப்பிக் கொள்ளலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா போகலாமா? எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். ஸ்தோத்திரம். மகிமையை காணணும் அப்படின்னா முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, எழும்பணும். எதற்காக எழும்பணும்? பலிபீடத்தை கட்டும்படியாக என்ன பண்ணணும், எழும்பணும். இங்க 2 பேர் பிரயாசப்படுறாங்க. என்ன பிரயாசப்படுறாங்க? எப்படியாவது தேவ ராஜ்யத்தை கட்டிடணும், தேவ மகிமையை கொண்டு வந்துடணும், இடிஞ்சு போன ஆலயத்தை மறுபடியும் மகிமையா கொண்டு போயிடணும். அந்த இடிஞ்சு போன காரியம் மறுபடியும் செயல்படணும்னா அப்ப இடிஞ்சு போனதை நம்ம கட்டணுமா இல்லையா? கட்டுறதுக்கு நம்ம எழும்பணுமா இல்லையா?
இங்க செருபாபேலும் யோசுவாவும் செய்கிற ஒரு விஷயம், ஆலயத்தை கட்டும்படி அவர்களுக்கு கோரேஸ் ராஜா அனுமதி கொடுத்துட்டாரு. இந்த எஸ்ராவின் முதல் அதிகாரத்தை பார்க்கிறப்ப கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவினார்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப கோரேசின் ஆவியை ஏவப்படும் பொழுது கோரேஸ் என்ன சொல்லுவார்னா, எந்தெந்த இடத்துலலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிறீங்களோ, நீங்க எல்லோரும் ஆலயத்தை கட்ட என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. அப்படி கூட போக முடியாதவங்க என்ன பண்ணுங்க, உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்து என்ன பண்ணுங்க, ஆலயம் கட்ட உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கோரேஸ் எழும்பி சொல்லுவார். அப்போ கோரேஸ் எழும்பி போகிறப்ப 2ஆம் அதிகாரத்தில் யார் யாரெல்லாம் போனாங்க, எத்தனை கோத்திரத்தில் போனாங்க, எத்தனை ஆயிரம் பேர் போனாங்க, லிஸ்ட் தான் இருக்கும். அப்போ 3ஆம் அதிகாரம் வரப்ப இங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் இருக்கிறாங்க, யோசுவாவும் செருபாபேலும் கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டும்படி என்ன பண்றாங்க, எழும்புறாங்க. அது எப்படிப்பட்ட பலிபீட கட்டுறாங்கன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி. எதில் சொல்லப்பட்டபடி? மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி. அப்ப முதலாவது மகிமை வெளிப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டியது பலிபீடங்களை கட்ட வேண்டும். எங்க பலிபீடம் கட்டணுமா? எங்க நம்ம ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டணும். யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்காக நம்ம ஒரு பலிபீடத்தை கட்டணும். ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமா, குடும்பத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. இந்த உடஞ்சு போன குடும்பம் கட்டப்படணும் ஆண்டவரே. இடிஞ்சு போன அந்த குடும்பம், பிரிவினையில் இருக்கிற குடும்பம், எப்பயும் சண்டை சச்சரவு, எப்ப பாரு இந்த குடும்பத்துல குடியும், இந்த குடும்பத்துல சண்டையுமா தான் இருக்கு, வருமானம் இல்லை, பலவீனம் தான் இருக்கு, இந்த குடும்பம் எழும்ப முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் இந்த குடும்பத்தை போட்டு நெருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த குடும்பத்துக்காக ஒரு பலிபீடத்தை கட்டணும். அந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஒரு பலிபீடத்தை நாம் கட்டியே தீர வேண்டும். காரணம், பலிபீடத்தின் மேல் தேவ மகிமை பகிரங்கமாய் வெளிப்படும். அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது என்றால், அந்த குடும்பத்துக்காக நாம் எடுத்து வைக்கிற கற்கள். அதை எளிய அழகா கற்றுக் கொடுத்திருப்பாரு. ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல் என்ன பண்ணுங்க, எடுத்து கொண்டு வந்து வைங்க. இப்போ 12 கோத்திரத்துக்கு 12 கல் என்ன பண்ணுங்க, எடுத்து வைங்க. அப்போ பலிபீடம் கட்டுவது என்றால், ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்காக ஒரு கல் என்ன பண்ணுங்க, பாரத்தோடு ஆவியில என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக நீங்க பாரப்படுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவருக்காக பாரப்படுறீங்களோ அது ஒரு கல்லா என்ன பண்ணும், மாறும். நம்முடைய சபையில ஒரு 30 பேர், ஒரு 35 பேர் இருக்கிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொருவரும் ஒரு கல் என்ன பண்ணும், எடுத்து வைக்கணும். காரணம், அந்த கல்லின் மேலும் அக்கினி என்ன பண்ணும், இறங்கும். பலி பொருளை மாத்திரம் அக்கினி பட்சிக்காது, அந்த கல்லின் மேலும் அக்கினி என்ன பண்ணும், படும். அப்ப 12 கோத்திரத்துக்கு ஒரு கல் எடுத்து வச்சா 12 கோத்திரத்தின் மேல அக்கினி என்ன பண்ணுது, விழுகிறது. அப்ப 12 கோத்திரத்தின் சார்பாக வைக்கப்பட்ட பலிபொருள் மேலும் கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணுது, விழுகிறது. என்றால் நாம் இன்றைக்கு எல்லா குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆவிக்கேற்ற கல்லை தேவ சமூகத்துல வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய அக்கினி அந்த கல்லை தொட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி கல்லை தொட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். அப்ப செருபாபேலும் யோசுவாவும் ஜெபிக்கிற ஒரு காரியம், பலிபீடத்தை கட்டி இந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்க வேண்டுமே. எழும்புறாங்க. அநேகர் சும்மா இருக்கிறப்ப வேத வசனத்தை மேற்கோள் காட்டி செருபாபேலும் யோசுவாவும் எழும்புறாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது, பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றால் வேத வசனத்தின்படி நாம் எழும்ப வேண்டும். வசனத்தின்படி எழும்ப வேண்டும். நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழகான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நமக்கான ஒரு வாக்குத்தத்தம் எதுவோ அந்த வாக்குத்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை முன்வைத்து நாம் எழும்பி செயல்படும் பொழுது நமக்கான மகிமையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 4வது வசனத்துல பார்க்கிறப்ப, எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகை அனுசரித்து நித்திய நியமத்தின்படியே அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். ஸ்தோத்திரம். இப்ப பலிபீடத்தை கட்டினவங்க அடுத்து செய்கிற காரியங்கள், பலிகள் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. பலிபீடத்தை கட்டினவங்க பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. பலி என்றால் பாவ நிவாரண பலி, குற்ற பலி, தகன பலி, இப்படி அநேக பலிகள் வரும். ஒவ்வொரு பலியும் ஒவ்வொரு விதமான காரியத்தை முன்குறிக்கக்கூடியது. குறிப்பாக பாவ நிவாரண பலி என்றால், ஒரு குடும்பத்தின் பாவத்துக்காக நாம் பலிபீடத்தில் என்ன பண்ணணும், நாம் அந்த பலிபீடத்தின் மேல பலியை செலுத்த ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட பலியை செலுத்தணுமா, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், இந்த நபர் ரட்சிக்கப்படணும், இவனுக்காக நான் பாரப்படுறேன்ப்பா, இவங்களுக்காக நான் பாரப்படுறேன்ப்பா. மோசே ஒரு வார்த்தை சொல்லுவார் பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இவர்கள் பாவம் செய்கிறாங்க, இவர்கள் மேல் தேவ கோபம் எழும்பாதபடிக்கு என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாலும் கிறுக்கி போடும் ஆண்டவரே, இவர்கள் மேலும் அது கோபத்தை என்ன பண்ணாதீங்க, எழுப்பாதீங்க. அதுவே தேவன் விரும்புகிறதான பலி.
நம்முடைய பலி எப்படிப்பட்ட பலியா இருக்கணும்? தேவ சமூகத்தில் மற்றவர்களுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து, நம் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து, நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர்களை ரட்சியும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. இரவும் பகலுமாய் தேவ சமூகத்தில் ஆபிரகாமை போல நாம் 50 பேருக்காக, 40 பேருக்காக, 30 பேருக்காக, 20 பேருக்காக நாம் பாரப்பட 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 நம் பலிபீடத்தின் மேல் அக்கினி எழும்ப ஆரம்பிக்கும். நம் பலிபீடத்தின் மேல் அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அக்கினி இறங்கி விட்டது என்றால் அந்த மனிதன் ரட்சிக்கப்படாமல் போக மாட்டான். அல்லேலூயா. அக்கினி இறங்கிருச்சுன்னா அந்த நபர் ரட்சிக்கப்படாமல் போவது அல்ல, கண்டிப்பா ரட்சிக்கப்படுவான். கண்டிப்பா குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். கண்டிப்பா பிரிவினைகள், ஆவிகள் வெளியேறப்படும். பலிபீடத்துக்கு கொண்டு வாங்க, யாரா இருந்தாலும் அக்கினிக்கு நேரா கொண்டு வாங்க. அக்கினி பச்சுக்கிடுன்னு ஒப்பு கொடுத்துருங்க, அக்கினி மீதி எல்லாம் பார்த்து. அதே 6வது வசனத்துல பார்க்கிறப்ப 7ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவது தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. இவங்க எல்லாவற்றையும் செய்யறாங்க, ஆனா எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் இன்னும் செய்யாமல் இருக்கிறாங்க. பலிபீடம் கட்டினதெல்லாம் ஓகே தான், பலி செலுத்தினதெல்லாம் ஓகே தான், பட் எதற்காக கர்த்தரை அழைத்தாரோ அதை இன்னும் என்ன பண்ணல. எதற்காக அழைத்து வந்தார்? ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தை கட்டும்படி தான் கர்த்தர் அழைத்து வந்தார். ஆனா இங்க ஆலய வேலை நடக்கல, அதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லாமே செய்யறாங்க. வேத வாக்கியத்தை வாசிக்கிறதெல்லாம் சரிதான், வேத வசனத்தின்படி நடக்கிறதெல்லாம் சரிதான், வேத வசனத்தை மேற்கோள் காட்டி வாழ்வதெல்லாம் சரிதான். ஆனா எதற்காக அழைத்தாரோ அழைப்பை நாம் முதலாவது செயல்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தார்? ஆலயம் கட்டும்படியா? முதல்ல அந்த வேலையை பார்க்கணும், அதையும் என்ன பண்ணணும், செயல்படுத்த ஆரம்பிக்கணும். நாம் இன்றைக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறோம், ஆனா அழைப்புக்கேற்ற காரியத்தை மாத்திரம் என்ன பண்றது இல்லை, செய்யறது இல்லை. அதுதான் சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், உலகம் முழுசையும் நம்ம ஆதாயப்படுத்துறோம், ஆனா ஆத்மாவை என்ன பண்ணிடுறோம், நட்டப்படுத்திடுறோம். எல்லாருக்காக ஜெபம் பண்றோம், எல்லாருக்காக பிரயாசப்படுறோம், ஆனா அழைக்கப்பட்ட வாழ்க்கையை மாத்திரம் என்ன பண்ணிடுறோம், அநேக நேரத்துல மறந்து வாழ ஆரம்பிச்சிடுறோம். இந்த இடத்துல வரப்ப செருபாபேல், யோசுவா எல்லாத்தையும் செஞ்சாங்க, ஆனா அவங்க எதற்காக அழைக்கப்பட்டாங்க? ஆலயத்தின் அஸ்திபாரம் போடுறதுக்கு. ஆலயத்தின் அஸ்திபாரம் போடுறதுக்கு நாட்களை அவர்கள் கடத்தி கொண்டே போனார்கள், நாட்களை கடத்தி கொண்டே போனாங்க. இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க உங்க மேல மகிமை வெளிப்படணும்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீங்க எப்ப செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதுலேருந்து கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் நம்முடைய வார்த்தையை செயல்படுத்தும் பொழுது, நமக்காய் கர்த்தர் எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ, எதை நம்மிடத்தில் நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது நம்மிடத்தில் மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நாம் செய்யாத வரைக்கும் மகிமையை என்ன பண்ண முடியாது, ருசிக்க முடியாது, மகிமையை காண முடியாது. மகிமையை காண வேண்டும் என்றால் நமக்கு கர்த்தர் சொன்ன வேலையை நம்ம செய்தே தீர வேண்டும். செய்து முடிக்காமல் மகிமை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப 3 காரியத்தை அவங்க செய்யறாங்க. 1, பலிபீடத்தை செப்பனிடுறாங்க, பலிபீடத்தை கட்டுறாங்க. 2வது பலி செலுத்துறாங்க. 3வது ஆலயத்தின் அஸ்திபாரத்தையும் போறாங்க. தனக்கு கொடுத்த வேலையை அவங்க என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அப்ப இந்த 3 காரியத்துக்கு பிற்பாடுதான் கர்த்தருடைய வார்த்தை வருது, மகிமை வெளிப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்ப நம்ம இன்னொரு வார்த்தையை சேர்த்து வாசிக்கலாம். அதே எஸ்ராவின் புஸ்தகத்துல 12வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். முந்தின ஆலயத்தை கட்டியிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். இங்க 2 கூட்டத்தை கர்த்தர் காட்டுறாரு. அங்க நடக்கிற சம்பவம், ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறாங்க. ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போறப்ப என்ன சொல்லணும், என்ன செய்யணும்,
கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும், கர்த்தருடைய சத்தம் வெளிப்படட்டும்னு சொல்லி கர்த்தரை துதித்து பாட வேண்டிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுதான், அவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். மகா சத்தமிட்டு அழுதார்கள். என்ன பண்ணாங்களாம்? மகா சத்தமிட்டு அழுதார்களாம். யாராவது கர்த்தருடைய வேலையை செய்யறப்ப அழுவாங்களா? சந்தோஷப்படணும். ஆனா இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அழுகுது. அப்படியே ஆகாய்க்கு போங்க, ஆகாய தீர்க்கதரிசனம் திருப்பிக்கோங்க. அதுல 3வது வசனத்தை வாசிங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்து இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல காண்கிறது அல்லவா? ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி ஆகாய் கேட்கிறாரு, அந்த முதிர் வயதான லேவியர்கள், ஆசாரியர்கள், முந்தின ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த ஆலயத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த பிரயாசத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த முயற்சியை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி ஆகாய் வந்து கேட்கிறார். இப்ப ஆகாய் கேட்க காரணம் என்ன? செருபாபேலையும் யோசுவாவையும் பார்த்து அவர்கள் செய்கிற ஊழியத்தை, அவர்கள் படுகிற பிரயாசத்தை அவர்கள் அற்பமாய் நினைக்கிறார்கள். யார் அற்பமா நினைக்கிறா? ஆசாரியர்களும் லேவியர்களும் முந்தின பழுத்த பழங்களும் யார் அற்பமா நினைக்கிறாங்க? இப்பொழுது கர்த்தருக்கு வைராக்கியமாய் செயல்படுகிறவர்களை பார்த்து யார் அற்பமா நினைக்கிறா? முந்தின பரிசுத்தவான்கள். அப்ப ஆகாய் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ பார்த்தது சாலமோனுடைய ஆலயம். சாலமோனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அது முழுக்க முழுக்க சொல்லி தீர்க்க முடியாத, வர்ணித்து தீர முடியாத அளவுக்கு சாலமன் அவ்வளவு நேர்த்தியா அந்த ஆலயத்தை கட்டினார். சாலமன் அவ்வளவு நேர்த்தியாக அந்த ஆலயத்தை கட்டினார். தங்கம், வெள்ளி, வைரம், மரகதம், கோமேதகம், இப்படி பல ரத்தினங்களால அந்த ஆலயத்தை சாலமன் கட்டினார். ஆனா அந்த ஆலயத்துக்காக சாலமன் பிரயாசப்பட்டாரா? அந்த ஆலயத்துக்காக சாலமன் வேர்வை சிந்தினாரா? அந்த ஆலயத்துக்காக சாலமன் ரத்தம் சிந்தினாரா? இல்ல சேர்த்து வச்சாரா? சாலமன் எதையும் பண்ணல. சாலமன் ஜஸ்ட் சூப்பர்வைசரா நின்று என்னதான் பண்ணார்? வேலை மட்டும்தான் செஞ்சார். அதற்காய் பிரயாசப்பட்டது தாவீது. அதற்காக சேர்த்து வைத்தது. ஆனா மகிமை யாருக்கு போகுது? சாலமன் கட்டின ஆலயம். அதனாலதான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ சொல்றது தாவீது பிரயாசப்பட்ட ஆலயத்தை, இங்க செருபாபேல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப என்ன வார்த்தை வருது அப்படின்னா, இன்னொருவருடைய மகிமையை பார்த்து ஒருத்தன் பிரயாசப்படாம செஞ்ச ஊழியத்தை, ஒருத்தன் பிரயாசப்படாம கட்டின ஆலயத்தை பார்த்து நீ மகிமைப்படுறியே, அதை பார்க்கிலும் இவங்க வேர்வை சிந்தி, இவர்கள் உழைக்கிற, இவர்கள் பிரயாசம் எடுக்கிற இந்த சபையினுடைய மகிமையை நான் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். இது யாருக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த தலைமுறை தோறும் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்கல்ல, தலைமுறை ஊழியம் செய்வாங்கல்ல, அவங்க ஊழியத்தை விட சொந்த காலில் நின்று எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம கர்த்தரை மாத்திரம் நம்பி ஊழியம் செய்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கர்த்தருடைய மகிமை அதிகமா வெளிப்படும். இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் செயல்படும். பழுத்த விசுவாசி உள்ள இருப்பாங்க. யாரு? பழுத்த விசுவாசி. விட்டா கீழே விழுந்து தெரிச்சிரும். அந்த அளவுக்கு பழுத்த விசுவாசி. ஆவிக்குரிய வாழ்க்கையில், வயசுல சொல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன். நல்ல முதிர்ச்சி, நல்ல வசனத்துல முதிர்ச்சி, நல்ல ஆவியில முதிர்ச்சி, நல்ல ஜெபத்துல முதிர்ச்சி அடைந்த சில விசுவாசிகள், சில நண்பர்கள், சில சகோதர சகோதரிகள், புதிதாய் வந்தவர்களை, புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களை, புதிதாய் ஆலயத்தில் பிரயாசப்படுறவங்களை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
நீ படுகிற பிரயாசம் அத்தனையும் விருது. அவர்கள் அவங்க ஜெபிக்கவே விட மாட்டாங்க, அவங்கள உபவாசிக்கவே விட மாட்டாங்க, அவங்கள தேவ சமூகத்தை தரித்திருக்கவே விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி 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 தனக்கு கீழே அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. உனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் சொல்லித்தரேன் உனக்கு, ஏன் கூடவா ஜெபிக்கவா, நான் உனக்கு சொல்லித்தரேன். நம்மளால பாரப்பட்டதை ஜெபிக்க விட மாட்டாங்க. இன்றைக்கும் ஒரு கூட்டம் இருக்கு, எப்படின்னா தன்னோடு சேர்த்து வச்சுக்குவாங்க. கர்த்தர் ஒருவருக்கு ஒரு பாரத்தை கொடுப்பார், அந்த பாரத்தை ஜெபிக்கவே விட மாட்டாங்க. நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அதுக்காக ஜெபம் பண்ணு, நான் உனக்கு குறிப்பு தரேன். இப்படியே குறிப்புகளை கொடுத்து 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 இன்றைக்கு புதிய விசுவாசிகளை ஜெபிக்க முடியாதபடிக்கு பழைய விசுவாசி என்ன பண்ணிடுறாங்க, கெடுத்து குட்டிச்சவராக்கிடுறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நீ அந்த பழுத்த விசுவாசியை பார்த்து, அந்த தலைமுறை ஊழியர்களை பார்த்து நீ என்ன பண்ணாத, உன்னை அற்பமா நினைக்கிறாங்க நீ வருத்தப்படாத. அவர்களை பார்க்கிலும் உன் மகிமை, உனக்கான மகிமை நான் பெருசா என்ன பண்ணுவேன், கொடுப்பேன்னு கர்த்தருடைய வார்த்தை வருது ஆகாய் மூலமா. அப்ப யார் முந்தி பிரயாசப்படுறாங்களோ, யாரு கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் தமது மகிமை என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனாலதான் சொல்லுகிறாரு 4வது வசனத்துல, ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கும் செருபாபேலுக்கும் ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும் வருகிற வார்த்தைனா, திடப்படு, திடன் கொள். எதுல திடன் கொள்ளணுமா, ஆவியில் திடன் கொள். உனக்கு நான் கொடுத்த வார்த்தையில திடனா இரு, நான் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை திடமானதா இரு, நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை திடமானதா என்ன பண்ணு இரு. அநேக நேரத்துல வார்த்தை இருந்தும் நம்முடைய இருதயம் செயல்பட முடியாம போக காரணம் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நம்முடைய காதுகளை கேட்கறதுனாலதான். ஒரு சொப்பனத்தை ஒருத்தர் காண்றீங்கன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சொப்பனத்தை நம்ம காண்றோம். அந்த சொப்பனத்துல கர்த்தர் அந்த சொப்பனத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு கர்த்தர் புரியும்படியான சொப்பனத்தை கொடுத்திருப்பார். ஏன்னா ஒருவருடைய பலன் இப்படிதானா அதற்கேற்ற சொப்பனத்தை ஆண்டவர் கொடுப்பார், தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட சொப்பனத்தின் தரிசனத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நாம என்ன பண்ணுவோம், நம்மளை விட முந்தின மூத்த ஒருத்தர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதை அப்படியே மாத்தி கர்த்தர் நமக்கு சொல்ல வந்த விஷயத்தையே நமக்கு சொல்லாம வேறு விதமா அதை மாத்தி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மாத்தி விட்ட நிலைமையில தான் செருபாபேலும் யோசுவாவும் ஜனங்களும் இருக்கும் பொழுது வார்த்தை வருது, நான் உனக்கு சொன்னதுல நீ திடமானதாயிரு. அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு உன்னை நீ போட்டு என்ன பண்ணாத, குழப்பி கொண்டு உன் ஊழியத்தை நீ என்ன பண்ண செய்யாதபடிக்கு, உன்னுடைய தரிசனத்தை நீ நிறைவேற்றாதபடிக்கு நீ சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருக்காத. நீ சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருக்காம உனக்கு நான் என்ன வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையில திடப்படு. செருபாபேலுக்கு சொல்றாரு, திடப்படு செருபாபேலே, திடப்படு யோசுவாவே, திடப்படுங்க சபையே, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, திடப்படுங்க. நான் உங்களுக்கு சொன்ன வேலையை நீங்க தைரியமா செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னா தைரியமா கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. நீங்க வேலையை செய்யுங்க, மகிமையை தன்னை போல கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்க கர்த்தருடைய வேலையை செய்யாத வரைக்கும் உங்களுடைய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க மாட்டார். மகிமை வெளிப்படணும்னா, மறுரூபமாக வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு எந்த வேலையை செய்ய சொன்னாரோ அந்த வேலையை செய்தே தீர வேண்டும். சொன்ன வேலையை செய்யாம இது இப்படியாயிரும், அது அப்படியாயிரும், அவருடைய ஆலோசனையை கேட்போம், இவருடைய ஆலோசனையை கேட்போம், இன்னும் 10 நாள் தள்ளி போடுவோம், இன்னும் 1 மாசம் தள்ளி போடுவோம்னா வார்த்தை வரும், நீ செயல்படலைன்னு வச்சுக்கீங்க, உன்னை கொண்டே போட்டுருவேன், வேற ஒருத்தனுக்கு மகிமையை கொடுத்துட்டு வேற ஒருத்தன் என்னுடைய ஸ்தானத்துல வச்சுட்டு உன்னை தள்ளி போட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணிடுவேன், போயிருவேன்னு அப்புறம் வார்த்தை வரும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கரத்தில் வைத்துக்கொண்டு ஏன் செயல்படாம இருக்கிறோம்?
மகிமையை வெளிப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார், மகிமையை கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாமளோ வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு செயல்படாமல் இருக்கிறோம். வார்த்தை சொல்லுது, வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நான் கொடுத்த வேலையை நீ செய்ப்பா. உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன்? ஆலயம் கட்ட சொன்னா போய் ஆலயத்தை கட்டு. உன்கிட்ட எந்த பாரத்தை நான் கொடுத்தேன் அந்த பாரத்தை நிறைவேற்று. உனக்குரிய பாரத்தை நிறைவேற்றாம உனக்கு கொடுத்த வேலையை செய்யாம ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே மகிமை. எப்படி மகிமை வெளிப்படும்? செய்யற வேலையை செய்யாம மகிமையை மாத்திரம் எதிர்பார்த்தா மகிமை வெளிப்படாது. செய்ய வேண்டியதை செய்தே தீர வேண்டும். செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் சகல ஜனங்களுக்கும் சொல்ற வார்த்தை, திடப்படு, சொன்ன வேலையை செய்ய திடப்படு. உனக்கு என்ன வேலையை நான் சொன்னேன் போய் செய். இதே வார்த்தை தான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்ல. யோசுவா புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? 1:6. பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் வளன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 7வது வசனத்தையும் வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஸ்தோத்திரம். இங்க 2 விஷயத்தை யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றார். முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்திற்கு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்படி என்றால் உனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். நீ அதை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. உன் நிமித்தம் வைத்திருக்கிற ஊழியம் நிச்சயமா நிறைவேறும். நீ திடமனதா இருந்தா போதும். ஆனா 7வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. உன்னைய வச்சு நான் செய்யற வேலையை நான் செஞ்சிருவேன். அதை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஆனா நீ எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? யோசுவாவை சொல்ற, நீ எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? உனக்கு மோசே சொல்லி கொடுத்த காரியத்தை செய்யறதுக்கு பலன் கொண்டு திடமனதாயிரு. நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்க தரிசனம் நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். நம் குடும்பத்தின் மேல வைத்திருக்க தரிசனம், நம்மை கொண்டு சபையில வைத்திருக்க தரிசனம், நம்மை கொண்டு தேசத்துல வைத்திருக்க தரிசனத்தை நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாரு. ஆனா நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வசனத்தின் சத்தியங்களுக்கு நாம் நம்மை பலன் கொண்டு திடமனதாய் வைத்துக் கொள்ளணுமா? எதற்கு? கற்றுக் கொடுக்கப்பட்ட வேத வசனத்திற்கு. ஏன்னா காரியங்களை செய்ய முடியாம போறதுக்கு அநேக தடைகளை, ஒரு தடை என்னன்னா வசனம் தெரியாததுனால. வசனம் தெரியாததுனால நம்மள என்ன பண்ண, எதையுமே செய்ய முடியல. உதாரணத்துக்கு நான் சொன்ன சொப்பனங்கள் கூட வசன அடிப்படையில் நம்ம சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண முடியும். ஆனா வசனம் தெரியாததுனால நம்ம யாரையும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அவங்க நமக்கு ஒரு குறி சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்ப இங்க யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உன்னைய வச்சு நான் என் தரிசனத்தை நிச்சயமா நிறைவேற்றுவேன். உன்னைய கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை நான் பங்கிட்டு கொடுப்பேன். ஆனா நீ என்ன பண்றனா, மோசே உனக்கு கொடுத்த நியாய பிரமாணங்களின் படி செய்ய ஒன்ன நீ பலப்படுத்திக்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, வசனத்தின் படி வாழ நம்மள பலப்படுத்தணும். தரிசனம் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, நோக்கங்கள் இருக்கு. ஆனால் வசனத்தின்படி வாழ நம்ம ஆயத்தமா இருந்தா மகிமை தன்னை போல வெளிப்படும். இதே வார்த்தையை தான் அந்த செருபாபேலுக்கும் அந்த ஆசாரியன் யோசுவாவுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எழுதப்பட்ட மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி பலிபீடத்தை கட்டினார்கள், எழுதப்பட்டிருக்கிறபடி பலி செலுத்த ஆரம்பித்தார்கள்னு சொல்லி, எதற்கு எழுதப்பட்டிருக்கபடி நியாயப்பிரமாணத்தின்படி வாழ என்ன பண்ணணுமா, வேத வசனத்தின்படி வாழ என்ன பண்ணுமா, பலன் கொண்டு திடமனதா இருக்கணும். எதுல பலன் கொண்டு திடமனதா இருக்கணும்? வேத வசனத்தின்படி வாழுவதற்கு. அப்படியே அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை 18வது வசனத்தையும். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, வளங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோட இருக்கிறார் என்றார். அடுத்து யோசுவாவுக்கு சொல்ற வார்த்தை, நீ புறப்பட்டு என்ன பண்ணு, போ. சந்தேகப்பட்டு என்ன பண்ண, உன் பிரயாணத்தை நீ செய்யாத. உன் பிரயாணத்தின் முழுக்க சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு என்ன பண்ணு, புறப்பட்டு போ.
ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வேலையை செய்ய ஆயத்தப்பட்டுருவோம். ஆனால் இருதயத்தில் ஒரு சந்தேகம் என்ன பண்ணும், ஒரு அவிசுவாசம் என்ன பண்ணும், எழும்பிக்கிட்டே இருக்கும். இது எப்படி நடக்கும், இது எப்படி நான் செய்வேன், இது எப்படிப்பட்டதாய் மாறும். அவ்விசுவாசம் இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணுமா புறப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். மகிமையை பார்க்கணும்னா புறப்பட்டா மட்டும் பத்தாது, விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், செயல்படவும் ஆரம்பிக்கணும். நம்முடைய நடக்கையில விசுவாசம் இல்லைன்னா, நம்முடைய பாதையில விசுவாசம் இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை என்ன பண்ண முடியாது, முழுசாக பார்க்க முடியாது. அதே 18வது வசனத்தை பார்க்கிறப்ப, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். வளங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஸ்தோத்திரம். இங்க அடுத்த திடமனதை எதுக்கு சொல்றாங்கன்னா, கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு மட்டும் என்ன பண்ணு, திடமனதா இரு. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரண்படுகிறவர்களும் எவனும் கொலை செய்யப்படுவான். அங்க ஜனங்கள் சொல்றாங்க, நீ பயப்படாத, உன் வாக்குக்கு எவனும் முரட்டாட்டம் என்ன பண்ண மாட்டான், பண்ண. அநேகருக்கு இருக்கிற அடுத்த ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் சொன்னா கேட்பாங்களா, நான் சொன்னா கேட்பாங்களா. ஆனா ஜனங்கள் சொல்றாங்க, உன் வார்த்தைக்கு யாரும் முரட்டத்தனமான விஷயத்த என்ன பண்ண மாட்டாங்க. முரட்டாட்டமானது உனக்கு வராது, நீ பலன் கொண்டு திடமானதா இரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மகிமையை காண்பதற்கு நம் பலன் கொண்டு திடமானதா இருக்கணும். கர்த்தர் நம்மேல் நம்முடைய மகிமையை என்ன பண்ணுவார், வெளியரங்கமாக காண்பிப்பார். முந்தின ஆலயத்தை யாரும் பிரயாசப்படல, ஆனா பிந்தின ஆலயத்தை எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க. பிந்தின ஆலயத்தை எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க. எஸ்ரா பிரயாசப்பட்டாரு, நெகேமியா பிரயாசப்பட்டாரு, செருபாபேல் பிரயாசப்பட்டாரு, யோசுவா பிரயாசப்பட்டாரு, கோரேஸ் பிரயாசப்பட்டாரு, அநேகர் பிரயாசப்பட்டாங்க. எதற்கு? இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு. ஒரு காரியத்தை நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டு செய்றீங்கன்னா அந்த பிரயாசம் விருதாவா என்ன பண்ணாது, போகாது. நிச்சயமா கர்த்தர் விருதாவான காரியத்தை உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அதை தான் கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பி கொள்றப்ப 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 58வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதன் 58வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக. அவர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் செய்வார். கர்த்தர் உன் பிரயாசம் விருதாவாய் போகாது. நீ உறுதிப்பட்டவனாயும் அசையாதவனாயும் கர்த்தருடைய கிரியையை எப்பொழுதும் பெருக்குகிறவர்களாகவும் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் கிருபையை பெருக பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய கிரியையை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பெருக பண்ணிக்கொண்டே இருங்க. உங்க பிரயாசம் விருதாவா என்ன பண்ணாது, போகாது. அப்ப கர்த்தருடைய காரியத்துல நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போய் அமர்ந்து விட கூடாது. இன்றைக்கு எவ்வளவோ ஜபங்களை ஜபித்து இருப்போம். இந்த 19 நாள்ல வந்திருக்கிறோம். எத்தனை பேரு இதுவரைக்கும் நான் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம் பார்த்தீங்களா? சோர்ந்து போகாம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? சோர்ந்து போகாம ஆலயத்துக்கு வரோம் பார்த்தீங்களா? சோர்ந்து போகாம தொடர்ந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வேலை முடிந்து எப்படியாவது போய் உக்காந்துடணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு சோர்ந்து போகாம வரீங்கல்ல, உங்க மேல கர்த்தருடைய மகிமை நிச்சயமா என்ன பண்ணும், வெளிப்படும். அது மகிமையா என்ன பண்ணும், வெளிப்படும். முந்தின மகிமையை பார்க்கல இந்த மகிமை பெரிய அளவில் என்ன பண்ணும், வெளிப்படும். காரணம், நீங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறீங்க. நீங்க யாரும் வீட்டில் சும்மா இருந்து அப்படியே தேவ சமூகத்துல இருந்து உட்கார்றது கிடையாது. காலையில வேலைகள் இருக்கு, அத்தனை வேலைகளையும் முடித்து சாயங்கால நேரத்துல இந்த 6:30 7 மணிக்குள்ள ஓடி வரீங்கல்ல, உங்க பிரயாசம் நிச்சயம் வீணா போகாது. உங்க பிரயாசம் நிச்சயம் என்ன பண்ணாது, வீண் போகவே போகாது.
நிச்சயமா முந்தின மகிமை, இதுவரைக்கும் உங்க மகிமை எப்படி இருந்துச்சோ தெரியல, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மகிமை பெரிய அளவுல என்ன பண்ணும், அநேகர் காணும்படி கர்த்தர் என்ன பண்ண உங்க மகிமையை மாற்றி போடார். அப்படியே நாகும் எழுதின புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். நாகும் 2:2 ஒரு வாசிக்கலாமா? நாகும் எழுதின தீர்க்க தரிசனம் 2:2 ஒரு வாசிக்கலாமா? நாகும் 2:2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். முதல் வசனம் சேர்த்து வாசிங்க, புரியும் நினைக்கிறேன். இப்ப சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். ஸ்தோத்திரம். அங்க முதல் வசனத்தோட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ என்ன பண்ணணுமா, வழியை காவல் பண்ணு, அரணை காத்துக்கொள். நீ உன்னுடைய வேலியை என்ன பண்ணு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள உன்னுடையதான வேலிகளை நீ உறுதியா என்ன பண்ணு, காவல் வைத்துக்கொள். இயேசுவின் நாமத்தினால உன் அரணை என்ன பண்ணு, காத்துக்கோ. உன் வழியை நீ என்ன பண்ணு, காவல் பண்ணு. உன் அறையை இறுக்கமா கட்டிக்கோ. சொல்ற விஷயம், உன்னுடைய காரியத்தை தேவனுக்குள்ள நீ ஜாக்கிரதையா வச்சுக்க. எங்கேயுமே கவனம் சிதறி போகாதபடிக்கு நீ உன்னைய ஜாக்கிரதையா என்ன பண்ணு, வைத்துக்கோ. வைத்து கொண்டானா கெடுத்து போடுகிறவன் ஒருத்தன் என்ன பண்றான், வரான். எதை கெடுத்து போடுறவன்? பரிசுத்தமான வாழ்க்கைய, ஜெப வாழ்க்கைய, ஆலயத்தின் வாழ்க்கைய, தேவனுக்கு உண்மையா இருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கைய கெடுத்து போடும்படி ஒருத்தன் என்ன பண்றான், வரான். அவன் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், கெடுத்துருவான். எப்படி கெடுப்பான் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த 2 மறுபடியும் ஒரு வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். ஆமென். வெறுமையாக்குகிறவன் வந்து கெடுத்து போட்டாலும், திராட்சை கொடியை கெடுத்து போட்டாலும், திராட்சை கொடி செடியோடு இணைந்திருக்கிறத பிடுங்கி போட்டாலும், திராட்சை கொலைகள் அந்த பிஞ்சுகளை எல்லாம் பிடுங்கி நல்ல திராட்சை கொலை வராதபடிக்கு கெடுத்து போட்டாலும், கர்த்தருடைய வார்த்தை, நீ உன்னைய சரியா காத்து கொண்ட அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனத்துக்குள்ள ஜெபத்துல உன்னை நான் அழகா காத்து கொள்ளுவா அப்படின்னா, உன்மேல என் மகிமையை நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன். எப்படிப்பட்ட மகிமைனா, யாக்கோபுக்கு மகிமை எப்படி திரும்ப வந்துச்சோ அது போல இஸ்ரவேலுக்கும் மகிமை நான் என்ன பண்ணுவேன், திரும்ப வர பண்ணுவேன். என் ஜனத்துக்கு நான் மறுபடியும் மகிமை என்ன பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். ஆனா அதற்கு என் ஜனம் என்ன பண்ணணுமா, காத்து கொள்ளணுமா. எப்படி காத்து கொள்ளணுமா? அரணை நன்றாக காத்து கொள்ளணும். அரணை நன்றாக காத்து கொள்ளணும், ஒருவனும் கெடுத்து விடாதபடிக்கு. நாம் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியும், வெளியரங்கமாய் பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயம்தான், மகிமை வெளியரங்கமாய் மாற எழும்பணும், செயல்படணும், பலிபீடத்தை கட்டணும், பலி செலுத்த ஆரம்பிக்கணும், எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மாற்றாம இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை உண்மையும் உத்தமமுமாய் வாழுவோம் என்றால், நம்மை பார்த்து, நாம் படுகிற பிரயாசத்தை பார்த்து யார் என்ன சொன்னாலும் அவரே தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அவரே தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அவர்களை கர்த்தர் பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா பிரயாசப்படுறவங்க பலனை அனுபவிக்காமல் என்ன பண்ண போறதில்லை. கண்ணீரோடு விதைத்தாலும் கம்பீரமாய் அவர் என்ன பண்ணுவார், அறுக்க வைப்பார். உன் ஆகாரத்தை தண்ணீர்ல என்ன பண்ணு,
போடு. அது மிகுந்த நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? பலனை கொடுக்கும். பிரயாசப்படுறோம், அது விருதாவா என்ன பண்ணாது. உங்க பிரயாசத்தை அற்பமா நினைச்சாலும் நீங்க உங்க பிரயாசத்தை அற்பமா என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. அநேகர் உங்க விசுவாசத்தை அற்பமா நினைச்சாலும் உங்க விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க. ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப மோசமானது நம்மை நாமே தாழ்மையா நினைக்கிறது தான். நம்மை நாமே என்னால முடியாது, என் ஜெபத்தால முடியாது, என் விசுவாசத்தால முடியாது. நம்மால முடியாததை வேற யாராலையும் முடிக்க முடியாது. நம்மை கொண்டு கர்த்தர் செய்யற காரியத்தை வேற யாரை கொண்டு கர்த்தரால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எப்படியாகிலும் நம்மை கொண்டுதான் அவர் செய்வார். அதனாலதான் செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் ஆகாய கூப்பிட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ படுகிற பிரயாசம் விருதாவா போகாது, நீ கற்ற ஆலயத்தை மகிமை இழந்து போகாது. முந்தின ஆலயத்தின் சாலமோன் ஆலயத்தை நான் இறங்கினதை போட மகிமையான இந்த பிந்தின ஆலயத்தை நான் என்ன பண்ணுவேன், இறங்குவேன், இறங்கி செயல்படுவேன். இந்த ஆலயத்தில் என் கண்களை வைத்து நான் என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன். இப்போ மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நம்முடைய பிரயாசங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்க. எப்படியாகிலும் எதையாகிலும் கர்த்தருக்கென்று பிரயாசப்பட்டு கொண்டே இருங்க. உங்கள் பிரயாசம் விருதாவா போகாது, அது மகிமையாக தான் என்ன பண்ணும் முடியும். அப்போ மகிமை வெளிப்படும் நாட்கள் எப்படிப்பட்ட மகிமை? தேவ மகிமை. பிரயாசப்படுங்க. ஒரு குடும்பத்துக்காக பிரயாசப்படுறீங்களா? தொடர்ந்து பிரயாசப்பட்டுக்கிட்டே இருங்க. ஒரு தனிநபருக்காக தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருங்க. நிச்சயமா மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். நிச்சயமா கர்த்தர் மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். நம்ம அப்படியே தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம், ஆண்டவரே உமது மகிமை வெளிப்படட்டும்பா, மகிமை வெளிப்படட்டும்பா. மனிதர்கள் காணும்படியாக, மனிதர்கள் காணும்படியாக மகிமை வெளிப்படட்டும்பா, மகிமை வெளிப்படட்டும்பா, மகிமை வெளிப்படட்டும்பா.